சுவையான சிக்கன் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எலும்பு இல்லாத போன்லெஸ் சிக்கன் நம்ம 1/4 கிலோ வாங்கிட்டோம். அதில் உப்பு, மஞ்சத்தூள், எலுமிச்சம்பழம் ஜூஸ் இதெல்லாம் கலந்து இல்லை பிசைஞ்சு 10 நிமிஷம் கழித்து அதை குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுக்கணும். அதுக்குள்ளே நம்ம தாளிக்கிறதுக்காக ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கணும். இப்போ மிக்சியில் நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு தேவையான உப்பு, மஞ்சள் தூள், பூண்டு, அடுத்தது தேங்காய், 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி துண்டுகளையும் நம்ம சேர்த்து நல்லா மசியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சிக்கன் பீஸ் நல்லா வெந்து கிடச்சிடுச்சு. இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெடிச்சிடும். நம்ம எடுத்து வச்சுருந்த பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம், அப்புறம் 2 உருளைக்கிழங்கு பீஸை நல்லா அதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணியும் உப்பும் சேர்த்து மூடி வச்சிடலாம். அந்த வெங்காயம் வெந்து கிடைக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வேக வச்ச சிக்கனில் உள்ள தண்ணியையும் நம்ம தாளிப்பில் சேர்த்து கொதிக்க விடணும். நம்ம வேக வச்சு எடுத்த போன்லெஸ் சிக்கனை சின்ன சின்ன துண்டுகளாக உதிர்த்து எடுத்துக்கணும். நம்ம உதிர்த்து எடுத்த சிக்கன் துண்டுகளையும் அந்த தாளிப்பில் சேர்த்து மூடி வச்சிடணும். அது தாளிப்பில் சேர்ந்து அந்த சிக்கன் பீஸும் தாளிப்பு ஒன்றா சேர்ந்து கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாவையும் சேர்த்து கலந்து எடுத்து தண்ணி வற்றி பச்சை வாசனை போக அதை நல்லா வறுத்து எடுத்துட்டோம்னா சுவையான சிக்கன் பொரியல் ரெடி. இது பிளைன் சாதம், ரச சாதத்துக்கு நல்ல மேட்ச் ஆகும்.